மக்களவை தொகுதி மறுவரையறைக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப திமுக முடிவு. திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை. மக்களவை தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்களின் குரல் ஒடுக்கப்படும் என ப. சிதம்பரம் எச்சரிக்கை. அமித்ஷாவின் ஒலிபெருக்கியாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் என காட்டம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்தை கேட்டால் திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன பதிலை சொல்கிறார். இது எப்படி ஒரு கட்சி தலைவருக்கு அழகு என்று கேட்டேன். அதனால பேராபத்து நிற்கிறது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே நாளை கூடுகிறது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர். தொகுதி மறுவரையறை, பெண்கள் இடஒதுக்கீடு தொடர்பான அரசமைப்பு திருத்த மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு முடிவு. மக்களவை தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாட்டிற்கு மாபெரும் அநீதி இழைக்கப்படுகிறது. அரசியல் சாசனத்தை காக்கும் போராட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என சிபிஎம் எம்பி சு. வெங்கடேசன் அழைப்பு. தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவது. இந்தியாவின் அரசியல் அதிகாரமற்ற அனாதைகளாக தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்கள் மாறப்போகிறது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி. மக்களவை தொகுதி மறுவரையறை என்பது மத்திய அரசின் பாரபட்சமான நடவடிக்கை என விஜய் எதிர்ப்பு. புதிய மசோதாவால் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும் என கண்டனம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கு இன்னும் 7 நாட்களே இருப்பதால் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு வேட்டை. வாக்காளர்களை கவர அவர்களுக்கு பணிவிடை செய்து கொடுத்து வாக்கு சேகரிப்பு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மார்க்கெட்டில் நடைபயிற்சி மேற்கொண்டவாறு வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நாகர்கோவிலில் இன்று மாலை பிரதமர் மோடியுடன் ரோட் ஷோவில் கலந்து கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கரூர், திருப்பூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க இருந்த பரப்புரை ஒத்திவைப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி பரப்புரை. எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தை காண்பித்து கடும் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி, இதுதான் நான் சொன்னேன், இப்படி அடிமையாக இருக்காதீங்க, கொஞ்சம் எந்திரிச்சு மேலே வாங்க. இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? ஆமாம், நான் காலை பிடிச்சி தான் முதலமைச்சரான, என்ன இப்போ மரியாதையாக போனேன் அப்படின்ட்டாரு. அந்த அம்மா என்னை முதலமைச்சராக்குனாரு. மகளிர் இட ஒதுக்கீட்டிற்கும் தொகுதி மறுவரையறைக்கும் என்ன தொடர்பு உள்ளது என சீமான் கேள்வி. தொகுதிகளை அதிகரித்தால்தான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்பது என்ன மாதிரியான மனநிலை என காட்டம். பீகாரின் முதல் பாஜக முதலமைச்சராக சாம்ராட் சௌத்ரி பதவியேற்பு. பீகார் மக்கள் மாளிகையில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர். தேனி மாவட்டம் சுருளியருவியில் சுகாதார சீர்கேட்டால் துர்நாற்றம். குப்பைகளும் பழைய துணிகளும் குவிந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,14,560 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாயும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளி 2,75,000 ரூபாய்க்கு விற்பனை. நாங்குநேரி அருகே இரட்டை கொலைக்கு நீதி கேட்டு பெரும்பத்து கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு. தபால் வாக்கை புறக்கணித்து அதிகாரிகளை திருப்பி அனுப்பிய மூதாட்டி. திருத்துறைப்பூண்டி அருகே திருக்கொள்ளிக்காடு கிராமத்தில் 6 மாத காலமாக குடிநீர் வரவில்லை என குற்றச்சாட்டு. கிராம மக்கள் காலி குளங்களுடன் சாலை மறியல்.
தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என அறிவிப்பு. 6 மாசமா தண்ணி வரல எங்கள் ஊரில். பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 2 வீட்டில் அடிவெப்பு தண்ணி இருக்குது, அதுவும் உப்பு தண்ணியாக இருக்குது. நாங்கள் எல்லாம் ஒரு முடிவோடு தான் இருக்கிறோம். திருக்கொள்ளிக்காட்டுக்கு யாரும் ஓட்டு கேட்டு வரக்கூடாது, வந்தால் நாங்கள் யாரும் ஓட்டு போட மாட்டோம். கவர்மெண்ட் போன வருஷம் கலெக்டர் நேரடியாக பார்த்தாரு. பார்த்து தண்ணி ஏதோ ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லி. மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியது. தமிழக கடலோர பகுதிகளில் விசை படகுகளை நங்கூரமிட்டு நிறுத்தி வைத்த மீனவர்கள். இந்தியாவின் சமையல் எண்ணெய் இறக்குமதி 12% அதிகரித்து 11.73 லட்சம் டன்னாக உயர்வு. கச்சா பாமாயில் இறக்குமதி 3.43 லட்சம் டன்னிலிருந்து 6.73 லட்சம் டன்னாக 2 மடங்கு அதிகரிப்பு. மேற்காசிய போர் பதற்றத்தால் இந்தியாவில் 25 லட்சம் பேர் வறுமையில் தள்ளப்படும் அபாயம். ஐநா வெளியிட்ட அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். நாங்கள் போரை விரும்பவில்லை, அமைதியையே விரும்புகிறோம். அமெரிக்காவின் பிடிவாதமே பேச்சுவார்த்தைக்கு தோல்விக்கு காரணம் என ஈரான் அதிபர் குற்றச்சாட்டு. ஈரான் உடனான போர் மிக விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. அமைதி ஒப்பந்தத்தை எட்ட ஈரான் ஆர்வமாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல். லெபனான் இஸ்ரேல் நேரடி அமைதி பேச்சுவார்த்தையில் எட்டப்படும் உடன்பாடுகளுக்கு கட்டுப்பட மாட்டோம். ஹிஸ்புல்லா அமைப்பு திட்டவட்டம். கொல்கத்தா அணியின் கேப்டன் ரஹானேவுக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம். சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் மெதுவாக பந்து வீசியதால் பிசிசிஐ நடவடிக்கை. IPL தொடரில் கொல்கத்தா அணி மட்டுமே இன்னும் ஒரு வெற்றியை கூட பெறவில்லை. மழையால் ஒரு போட்டி கைவிடப்பட்டதால் 1 புள்ளிகளுடன் கொல்கத்தா அணி கடைசி இடத்தில் நீடிப்பு. IPL தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் பெங்களூரு லக்னோ அணிகள் மோதல். லக்னோவை வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேற பெங்களூரு அணி முனைப்பு.